தொடங்கியவர் கபடமற்ற சொல்லை விகட கவியாய் கையாளும் வித்தகர் மதுர வீரந்தானே இவனை உசுப்பி விட்ட வீணே விசில் பறக்கும் தானே இவர் மதுரக்காரர் தானே. இவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஆக்டர் மற்றும் ஸ்டாண்டப் காமெடியன் மிஸ்டர் மதுரமுத்து அவர்களை தலைமையுரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஸ்ரீ ரோசி வித்யாலயா பள்ளியுடைய 8ஆம் ஆண்டு விழா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ஆண்டுகளை கடந்த ஒரு ஆண்டு விழா எவ்வளோ நேர்த்தியாக நடக்குமோ, எவ்வளோ அழகாக நடக்குமோ அதை 8ஆம் ஆண்டிலேயே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிற விதம் பாராட்ட தகுந்தது. நிறையா பள்ளிகளில் நான் போகும்போது குழந்தைகளுக்கு மட்டும் அந்த பாராட்டுதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே ஆசிரியர்கள் நிறையா சாதனை புரிஞ்சிருக்காங்க. ஆசிரியரும் கௌரவப்படுத்தியது நான் சென்ற பள்ளிகளிலே ரோசி வித்யாலயா மட்டும்ன்றது கூடுதல் சிறப்பு. அப்படி ஏதாவது ஒரு புதுமை இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு 2000 பள்ளிகளுக்கு மேலே போயிருந்தால் கூட அது புதுசாக இருக்கிறது. மேனுவலா குழந்தைகளே அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது, மித்த இடங்களில் ஆடியோவில் தான் ப்ளே பண்ணுவாங்க தமிழ் தாய் பாட்டு. இந்த மாதிரி நம்ம ரூரல் ஏரியா தேனி பெரியகுளியம்ன்றது கலைக்கு ரொம்ப பெருமை மிகுந்த ஊர். ஆனால் கல்விக்கு அப்படி இல்லையென்று ஒரு இயக்கம் இருக்கும்போது நம்முடைய ஸ்ரீ ரோசி வித்யாலயா அந்த குறையை நீர்க்கும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும். பாரதிராஜா சாராக இருக்கட்டும், வைரமுத்து சாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கலைகளில் சாதித்தா கூட கல்வியில் சாதிக்கிறதுக்கு இப்போ பார்த்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. நம்மளாம் அந்த வயசில் மேடைக்கு வருவோமான்னே தெரியாது. 3 வயசு குழந்தை, ஒரு பிறந்த குழந்தை கூட வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கெல்லாம் காலையில். அந்த அளவுக்கு இதெல்லாம் மேடையில் பார்க்கும்போது கல்வியை மட்டும் தராமல் கல்வியோடு சேர்ந்து கலையும் எந்த கல்வி நிறுவனம் தருதோ அதான் சிறந்த நிறுவனமாக இருக்க முடியும். அந்த வகையில் இவ்வளோ பெரிய மேடை நாங்கள் படிக்கும் போல எங்களுக்கு இவ்வளோ பெரிய மேடை கிடைச்சது. எனக்கு திருமங்கலம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான். 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆண்டு விழாவே நடக்கும். அதனால் கல்வியோடு சேர்ந்து கலையும் கொடுக்கறது ரொம்ப பாராட்டத்தது, ரொம்ப ஆசைப்படக்கூடிய எல்லா பெற்றோருக்கும் பேரில் நன்றி சொல்லணும். கருத்தரிப்பதெல்லாம் குழந்தைகள் இல்லை, கருத்தறிந்து நடப்பது தான் குழந்தைகள். நீங்களாம் என்ன சொல்ல எனர்ஜியாக இருக்கீங்களா இல்லையா? இப்படி இருந்தால் எப்படி பேச முடியும்? ஆமாம், பார்த்தீங்களா உங்களுக்காக எவ்வளோ சிரமம் வந்திருக்கிறோம். நீங்களும் தான் இந்த விழாவில் விழாவுடைய நோக்கமே என்னென்னா குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுறது தான். அவங்க அந்த வயசில் மேடையில் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த குழந்தைகள் மேடையில் நடனம் ஆட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வயசில் இந்த மேடையில் நிற்பதற்கே நாமெல்லாம் கைதட்டிடணும். ஆமாம், அவ்வளோதானா? சொல்லியும் அவ்வளோதானா? நான் வேணா நீ காலில் விழுந்து கதறவா? சரி, ஏன்னா இது முழுக்க குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுறக்கான நல்ல தருணம். நிறையா இன்ன வரைக்கும் பார்த்தேன். இப்போ எல்லாம் குழந்தைகள் நிறையா பாதிக்கிறது இந்த கைபேசி தான். பார்த்துருக்கீங்களா? ஒரு காலத்தில் என்ன சொல்லுவோம், இந்த மரங்கள்லாம் ரொம்ப ஆலமரம் அரவமசம் மரம்லாம் ஒரு 80 வருஷம் கழிச்சு விழுந்துடும். அது என்ன காரணம்னா அந்த செல்லரிச்சு அந்த மரம் விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி மனிதனை எப்படி மரத்தை செல்லரிச்சிச்சோ அதே போல் மனிதனை இந்த செல்ஃபோன் அரித்து அவனை பாழாக்குகிறது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல நீங்கள் கைதட்டணும். என்னை மாதிரி ஒரு பேச்சாளர் உங்களுக்கு யாருமே கிடைக்க மாட்டான். எங்கெங்கே கைதட்டும் நானே உங்களுக்கு சொல்லிடுவேன், எங்கெங்கே சிரிக்கணும் நானே சொல்லிடுவேன். ஒன்றுமே இல்லையா, நானே கைதட்டி சிரிச்சிட்டு போயிடுவேன். இப்படி எங்கேயாவது நீ பார்த்துருக்கீங்களா ஒரு பேச்சாளர்? அதனால் சொல்கிறது நம்ம அழகு நல்லா மனசு
எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது நான் எதுக்கு இந்த கல்வி நிறுவனத்துக்கு வரணும், மிஸ்டர் ராஜா சார் வந்து எனக்கு எப்படியாவது நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் வந்தேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் யோகா தியானம் செய்கிற மாதிரி அதை விட கூடுதலான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. 95 வயசு 98 வயசுக்கு வாழணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி டாக்டர் சொக்கலிங்கம் இதே நிபுணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 95 வயசு வரைக்கும் இங்கே நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் எப்போதும் சிரித்து மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் அந்த இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு இந்த கேப் விட்டேன்? ஐயோ என்னையே நான் ஒரு கேப்பு விட இது எதுக்கு இந்த பழக்கம் நீங்கள் பழகிக்கணும்னா அடுத்து குழந்தைகளுக்காக வந்து நின்றவுடனே அப்போ தான் அந்த குழந்தைகள் நாளைக்கு வெற்றியாளராக மாறி ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது எப்படி நீங்கள் இந்த ஆற்றலை வளர்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லும்போது நான் சரி ரோசி வித்யாலயில் படித்தேங்க, லட்சுமிபுரம் பெரிய குளத்தில் படித்தேன்னு சொல்லும்போது அந்த ஆசிரியர் பெருமக்களும் அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்களும் சந்தோஷப்படுவாங்க. பார்த்தீங்களா? அதுக்காக சொல்கிறேன். அங்கே இருக்கிற அனைவரும் வெற்றியாளர். ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் ஒரு ஆற்றல் இருக்கும், ஒரு திறமை இருக்கும். அதை பேரண்ட்ஸ் நம்ம என்கரேஜே பண்ண மாட்டோம். அதெல்லாம் சென்னையில் மட்டும்தான். ஏன்னா படி டான்ஸ்லாம் இருக்கக்கூடாது. அதை என்கரேஜ் பண்ணுறது இங்கே தான். அதனால் சொல்கிறது, எல்லையை காக்க வேணால் ஆண்களாக இருக்கலாம், பிள்ளையை காக்க பெண்கள் தான். ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். நீங்கள் தினந்தோறும் பார்த்தீங்களா இப்போ தான் நீங்கள் டியூன் ஆகிட்டீங்க. ஐயோ ஒன்றுக்கும் கைதட்டி திட்டிக்கிட்டே இருப்பேன் போல் அப்படின்னு அப்படி பயன். இன்னும் ஒரு விஷயம், கண் தானம் ரத்த தானத்தை விட ஒரு தானம் சிறந்த தானம் இருக்குது சார். அது என்ன தெரியுமா? அதுதான் நிதானம். காலையில் உங்கள் குழந்தைய ரிலாக்ஸாக நீங்கள் ரொம்ப நேரம் சீரியல் பார்த்து லேட்டாக எழுந்திரிச்சிட்டு பதட்டத்தோடு அனுப்புறப்ப என்னாச்சுன்ற ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். தயவுசெய்து பேரண்ட்ஸ் கவனிங்க. தருமபுரியில் ஒரு குழந்தை, அந்த அம்மா ரொம்ப லேட்டாக சீரியல் பார்த்துட்டு அவசரமாக ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்னு சொல்லி ஷூலாம் மாட்டி அனுப்பிட்டாங்க. ஆட்டோவில் போகும்போதே குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. நல்லா கவனிங்க. ஸ்கூலுக்குள்ளே போனோடனே குழந்தை ரொம்ப அழுகுதுன்னு சொல்கிறாங்க. அழுகுன்னு சொல்லும்போது அந்த ட்ரோன் எடுத்துருங்க சார். ட்ரோனுக்கு மேலே தட்டி சார். குழந்தை அழுதுகிட்டே இருக்க, உங்கள் குழந்தைய கூப்பிட்டுக்குன்னு சொல்லும்போது பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல அவன் இப்படித்தான் அழுதுவான், நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு 12 மணிக்கு அந்த குழந்தை இறந்து போது குழந்தைய ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஷூவை கழட்டும் போது ஷூவுக்குள்ளே ஒரு சின்ன கட்டு விரியை நச்சு பாப்போம். இவ்வளோதான், ஒன்றும் இல்லை. நீங்கள் காலைல ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஷூ அப்படி ரேஸாக உதறிட்டு காலில் மாட்டி வரலாம், ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன விஷயம் தான். அதுக்காக சொல்கிறேன். அதான் கடினமாக உழைப்பவரை விட யார் கவனமாக உழைக்கிறானோ அவன் தான் வெற்றி அடைவான். பிடிக்க போட்டு இந்த கைதட்டை நான் வாங்கி மதுரைக்கு கொண்டு போய் பார்த்தீங்களா ரொம்ப அழகு. நல்லா சிரிக்கணும் சார், மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை. அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. நைட்டில் இருந்தவன் காலையில் இல்லை. அந்த அளவுக்கு சுருங்கிடுச்சு. இருக்கும்போதாவது பார்த்தீங்களா எது கைதிட்டேன்னா தட்டி என் தம்பியை குழந்தைகளை பார்த்தீங்களா அவ்வளோ டியூன் ஆகியிருக்காங்க என்கிட்ட. நீங்கள் அதே மாதிரி தான். ரொம்ப அழகான மேடை. நான் இந்த பகுதியில் நிறையா வராட்டியும் கூட முதல்ல வந்திருக்கிறேன். நல்ல பெருந்திரளான பேரண்ட்ஸ் உங்கள்கிட்டலாம் வேண்டி கேட்குறது, நான் இந்த மேடைக்கு எப்படி வந்திருக்கேன் பார்த்தீங்களா? கடுமையான கிராமம், 4 கிலோமீட்டர் நடந்து போய் படிப்பேன். ஆனால் எங்கள் ஆசிரியர் திட்டுனா அதை சந்தோஷமாக வாங்கிப்பேன். எங்கள் கணக்கு வாத்தியார் என்னை அடிப்பார். அந்த அடி வாங்கினதுனால தான் இன்றைக்கி உங்கள் மேடையில் வந்து நிற்கிறேன். அதனால் குழந்தைகளை ஆசிரியர் திட்டுவதும் அவங்களை பாராட்டுவதும் ஏன் அடிப்பதும் கூட அவங்க வளர்ச்சிக்கு தான். புண்பட்ட மனிதன் தான் எதிர்காலத்தில் பண்பட்டவனாக வளர்வான்ற. நீங்கள் பேரண்ட்ஸ்லாம் இப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா? என் குழந்தையெல்லாம் ஒன்று தொட்டுறாங்க சார், அப்படி இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்கிறது பார்த்தீங்களா, அவனைத்தான் பாராட்டிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவனே தட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்களா அழகு. நீங்களுமே பேரண்ட்ஸ் கொஞ்சம் எல்லாருக்கும் தமிழ் தெரியுமில்ல? முதல்ல தமிழ் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ஏன் இவ்வளோ பூரா கிருன்னு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நான் மேடைக்கெல்லாம் போன உடனே அவ்வளோ சிரிப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் முறைச்சி பார்க்குறீங்க, என்னன்னு தெரியல. ஆமாம், கொஞ்சம் அது தாய்க்கொள்ளுங்க, தயவுசு நீங்களாம் சரிங்க. ஒரு நாளைக்கு 17 சீரியல் பார்த்து தேம்பி அழுகிற கோஷ்டி நீங்கள் தான். முதல்ல நீங்கள் சரிங்க. கொஞ்சம் பேர் லட்சுமிபுரம்னு பேர். அதுங்களா அவனுக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுடைய கொள்கையை பூரா அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான். நல்லா சார். அதனால தான் பெண்களுக்கு அவ்வளோ மகத்துவம் சொல்கிறோம். பெண்கள் நாட்டின் கண்கள். ஆண்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்குமா? ஆண்கள் ஒரு மூக்குகள், ஆண்கள் ஒரு நுரை, எதுவுமே கிடையாதுங்கள். அவ்வளோ சொல்கிறோம்னா உண்மையிலே இந்த விழாவை ரசிக்க வந்திருக்கிற பேரண்ட்ஸ் பெருமக்கள் உங்களுக்கெல்லாம் இந்த மேடையில் நிறைய அவங்க குழந்தைகளை பாருங்கள். நான் மேடை ஏறி பேசும்போது எனக்கு 25 வயசு.
வெறும் 2.5 வயசில் மேடேறி அவங்களை அழகுபடுத்தி அற்புதப்படுத்துகிறது தான் பள்ளி நிர்வாகத்தில் முக்கியமான விஷயம். நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான்.